ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கிற ஏர் அப்படிங்கிற லெசன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். நம்ம எர்த்தில் ஏர் வந்து எப்படி பல கேஸஸ் வாயுக்கள் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். எல்லா உயிருள்ள திங்ஸ்க்கும் என்ன தேவைப்படுது? ஏர் ரொம்ப முக்கியம். ஏரில் வந்து என்ன கண்டைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 78.09% நைட்ரஜன், 20.95% ஆக்சிஜன், 0.93% ஆர்கான், 0.04% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஸ்மால் amount of other gases இருக்குது. we breathe in oxygen and breathe out carbon dioxide. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணி உள்ளே ப்ரீத் பண்ணிவிட்டு வெளியில் என்ன விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். plants in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen into the atmosphere. plants என்ன பண்ணுது? photosynthesis மூலமாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. Since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. This is responsible for the raising of atmospheric temperature. என்னது? நம்ம வந்து மரத்தை வந்து என்ன பண்ணுறோம்? கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் அளவு தான் என்னது? குறைஞ்சு காணப்படும். கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸிங்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து என்னது? வெப்பம் அதிகமாக காணப்படும் அட்மாஸ்பியரில். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ரிலீஸ் கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்பர் டை ஆக்சைடு இன்டு த அட்மாஸ்பியர். இண்டஸ்ட்ரீஸ்லையும் வெஹிக்கிள்ஸ்லையும் வெளியாகிற என்ன கேஸஸ் வெளியாகுது? கார்பன் மோனாக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் வெளியாகுது, ரிலீஸ் ஆகுது. திஸ் ஹேஸ் ரிசல்டட் த எஃபெக்ட்ஸ் லைக் குளோபல் வார்மிங். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? குளோபல் புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங் உருவாகுது. அதனால என்ன ஆகுது? அண்ட் ஆசிட் ரெயின் விச் அஃபெக்ட் அஸ் இன் மெனி வேஸ். நம்மளுக்கு என்னது? ஆசிட் ரெயின் வந்து நம்மளுக்கு அமில மழை பொழியுது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இன் டோட்டல் த குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கோன் இன் த மாடர்ன் டேஸ். இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஃபெக்ட்ஸ் லைக் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின் பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அக்யூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸஸ். கேஸஸோட அதோட பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்ன விச் கேஸஸ்? ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இந்த லெசன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து என்னது? ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்டு நீட் ஆக்சிஜன். வி கேனாட் இமேஜின் த வேர்ல்டு வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. ஸ்வீடஸ்ட் கெமிஸ்ட் C.W. ஸ்கீலி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஆக்சிஜன் வந்து 1772 கண்டுபிடிச்சிருக்காரு. ஹி கால்டு த கேஸ் ஃபயர், ஏர் ஆர் விட்டால் லைஃப் because of it was found to support the process of burning. இது என்னது? எரிதலுக்கு ரொம்ப துணை புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஃபயர், ஏர் அப்படின்னு சொல்கிறாரு. விட்டல் லைஃப், உயிர் வாழ தேவையானது, பர்னிங்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இட் வாஸ் இண்டிபெண்ட்லி டிஸ்கவர்ட் பை த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்லி இன் 1774 இதை கண்டுபிடிச்சாரு. லவாய்சியர், ஆண்டனி லவாய்சியர்னு சொல்லுவாங்க. ஆண்டனி லவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன் அப்படிங்கிற பேர் வச்சவர் யார் அப்படின்னா லவாய்சியர். த நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. அது என்ன வேர்டு? க்ரீக் வேர்டு ஆக்சிஜனஸ் விச் மீன்ஸ் ஆசிட் ஆசிட் ப்ரொடியூசர். ஆக்சிஜன்ஸ் மீனிங் என்னன்னா ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. It is called so because early chemists thought that oxygen is necessary for all acids. Next, occurrence of oxygen. Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. It occurs both in free state and combined state. It is present in free state as டைஆக்சிஜன் மாலிகுல் இன் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 மூலக்கூறு. ஆக்சிஜனுக்கு 2 மாலிகுல்ஸ் இருக்குது. O2 அப்படின்னு அதை வந்து சிம்பாலிக்கு குறிப்போம், ரீப்ரசன்ட். Most of this has been produced by the process photosynthesis in which is the chlorophyll present in the leaves of plants uses solar energy to produce glucose. photosynthesis மூலமாக என்ன
நடைபெறுவதற்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக பிளான்ட்ஸ்லேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி சோலார் குளுக்கோஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட், ஆக்சிஜன் இன் கம்பைன்ட் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டில் அட்மாஸ்பியர் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 21% இருக்கும். வாட்டர் வந்து 88 to 90 வரலும் இருக்கும் பெர்சன்டேஜ் அளவு. ஆக்சிஜன் கம்பைன்ட் ஸ்டேட் கூட்டுப்பொருட்கள் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்து இருக்கிற இது மாதிரி இருக்கும். சேர்ந்து இருக்கிறப்ப பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் வந்து 60 to 70% இருக்கும். மினரல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸில் 45 to 50% ஆக்சிஜன் அளவு இருக்கும். இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த எர்த்தில் பூமியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன் வந்து ஹவு மெனி 46.6 பெர்சன்டேஜ் இருக்குது. சிலிக்கான் வந்து இந்த ரெட் கலர் தான் இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கலர் வேரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா. சிலிக்கான் வந்து 27.7%. அலுமினியம் ஹவு மெனி பெர்சன்டேஜ் 8.1%. நெக்ஸ்ட்டு அயன் வந்து எவ்வளோ எஃப்இன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அயனோட சிம்பிள் லைக் எஃப்இ, அது வந்து எவ்வளோ ஹவு மெனி பெர்சன்டேஜ் 5.0. நெக்ஸ்ட்டு கால்சியம் வந்து CA 3.6%. சோடியம் NA, சோடியம் சிம்பாலிக் என்ன NA, அது எல்லோ கலரில் இருக்குது 2.8%. பொட்டாசியம் K அப்படிங்கிற சிம்பாலிக் K 2.6%. மெக்னீஷியம் க்ரீன் கலரில் இருக்குமா MG, மெக்னீஷியம்னு என்னது MG 2.1%. அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது அதர் சம் ஆஃப் த அதர்ஸ். ஓகே, அதர் எலமெண்ட்ஸ் லைக். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ்ஸாக இருக்கும். கலர் கிடையாது, ஓடர்லெஸ் மனம் கிடையாது, அண்ட் டேஸ்ட்டும் கிடையாது. இட் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆக்சிஜன் டிசால்வ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். நெக்ஸ்ட் இட் இஸ் டென்சர் தென் ஏரோட டென்சர் அடர்த்தியாக இருக்கும். இட் கேன் பி மேட் இன்டு லிக்யூட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். இட் சப்போர்ட் கம்ப்யூஷன், எரிதலுக்கு ரொம்ப துணை புரியுது. இது அதோட ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன இருக்குது? கம்பஸ்டபிலிட்டி. ஆக்சிஜன் இஸ் நாட் கம்பஸ்டபிள் கேஸ் as it does not burn on its own. It support the combustion of the other substances. எரிதல் வந்து தானாக எரியாது, பட் என்னது ஒரு பொருளை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எரியறதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் கம்ப்யூஷன், யூஸ் ஆஃப் கம்ப்யூஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, oxygen reacts with metals like sodium, potassium, magnesium, aluminum, iron, etc. என்னென்ன மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணும் ஆக்சிஜன் வந்து? சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் இதிலெல்லாம். ஃபார் their corresponding metal oxides which are generally basic in nature. நேச்சுராக என்ன இதில் இருக்கும்? மெட்டல் ஆக்சைடு இருக்குது, பட் த மெட்டல்ஸ் டிஃபர் இன் த ரியாக்டிவிட்டி டுவார்ட்ஸ் ஆக்சிஜன். மெட்டல் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கிது? மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சோடியம் வந்து 4Na, சோடியம் வந்து O2 ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஆக்சைடு அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. Do you know if oxygen has the capacity to burn itself, sticking a matchstick will be enough to burn all the oxygen in our planet's atmosphere. எரிதலுக்கு என்னது? மேட்ச்ஸ்டிக் வந்து எரிதல். அது காரணம் என்ன? அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் தான் காரணம், அது கெப்பாசிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்து ரீஆக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ். அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் மெட்டல்ஸில்? மெட்டல் வந்து K அப்படிங்கிறது பொட்டாசியம். கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொட்டாசியம் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இது மெட்டல். மெக்னீஷியம் வந்து ஹீட் ஸ்லைட்லி என்ன ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது? இந்த கண்டிஷனில் ஹீட் ஸ்லைட்லியாக இருக்கிறப்ப மெக்னீசியம் ஆக்சைடாக MgO, மெக்னீசியம் ஆக்சைடு. கால்சியம் வந்து ஹீட்டிங் ஸ்லைட்டில் கால்சியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது, CaO. Fe ஃபெரஸ், இரும்பு. ஹை டெம்பரேச்சரில் ஃபெரஸ், Cu தாமிர, காப்பர், Ag வெள்ளியம், இதெல்லாம் என்னது? ஹை டெம்பரேச்சரில் அயன் ஆக்சைடும், Fe வந்து அயன் ஆக்சைடாகவும், Cu வந்து குப்ரிக் ஆக்சைடாகவும், Ag சில்வர் ஆக்சைடாகவும் ஃபார்ம் ஆகுது. Au அண்ட் Pt ஈவன் ஹை டெம்பரேச்சரில் எந்த ஒரு ஆக்சனும் இருக்காது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸில் எப்படி இதோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் வேரியஸ் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா டு கிவ் கரஸ்பாண்டிங் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் விச் ஆர் ஜென்ரலி அசிடிக் இன் நேச்சர். நேச்சுரல் அப்படி அசிடிக்காக இருக்கும்.
நான் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நான் மெட்டாலிக் ஆக்சைடை உருவாக்குது. கார்பன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல் என்ன சொன்னால் கார்பன் சொல்லலாம். அடுத்து O2 ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. நான் மெட்டல் என்ன அப்படின்னு இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. என்னதான் ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும், நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடாகவும், சல்பர் வந்து சல்பர் ஆக்சைடு டை ஆக்சைடாகவும், பீனா என்னது பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடாக P2O3 அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடாகவும் ஃபார்ம் ஆகுது. சீனா கார்பன், என்ன நைட்ரஜன், எஸ்னா சல்பர், பீனா என்னது சிம்மாடிக் பாஸ்பரஸ். ஓகே, இது மாதிரி ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸ் காம்பவுண்ட் கண்டெய்னிங் என்னது, அதில் கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கும். அதில் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வெப்பர் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வுட், பெட்ரோல், டீசல், எல்பிஜி எக்ஸ்ட்ரா இந்த பர்ன் இன் ஆக்சிஜன் எரிதலுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. தட் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி, ஹென்ஸ் தே சேர்வ் அஸ் ஃபியூல். ஹைட்ரோகார்பனும் ப்ளஸ் O2 ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஹைட்ரோகார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி சேர்ந்து கம்பைன் பண்ணி என்ன கிடைக்குது, எதை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஹீட் எனர்ஜி, லைட் ஆல்சோ. நெக்ஸ்ட் ரஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு இட்ஸ் ஹைட்ரேட்டட் form of oxide in the presence of air and moisture is humid atmosphere is called rusting. Rust is hydrated ferric oxide. ரஸ்ட்னு எனக்கு துருப்பிடித்தல், அதாவது ஃபெர்ரிக் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 4Fe இரும்பும் ஆக்சைடு என்ன உருவாகுது, ஃபெர்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஆக்சைடோட எஃப்இயும் ஆக்சைடு அயன், எஃப்இன்னு அது அயனும் ஆக்சைடும் கம்பைன் ஆகி ரியாக்ட் பண்ணி என்ன நம்மளுக்கு கிடைக்கிது, Fe2O3. நெக்ஸ்ட்டு Fu2O3யும் ஃபெராக்சைடும் ப்ளஸ் என்னது வாட்டர் H2ஓட எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்கம்மா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் விச் இஸ் வேரியபிள். நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸோட நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த வேறு அதுதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கம்பைன் பண்ணி என்ன கிடைக்கிது, Fe2 ரியாக்ட் பண்ணி Fe2O3 அண்ட் XH2O. இது வந்து ரஸ்ட் துருப்பிடித்தல் காரணமாக ரஸ்ட் உருவாகுது. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜனோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்ட் as oxyacetylene light for cutting and welding metals. It is used to remove carbon impurities from steel. Next plants and animals use oxygen from the air for respiration க்கு யூஸ் ஆகுது. It is used to oxidize rocket fuel க்கு யூஸ் ஆகுது. It is used for artificial respiration by drivers, mountaineers, astronauts, spacesuits etc. இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். நம்ம மலைகள்லாம் போகிறாங்க, விண்வெளி வீரர்கள், பேஷன்ஸ்க்கு அதெல்லாம் என்ன தேவைப்படுது, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்கள, அதனால ஆக்சிஜன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட்ஸ்க்கு வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமாக அது ரிலீஸ் ஆகுது. அனிமல்ஸ்க்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் மிக்ஸ்டு வித் பவுடர்டு கார்கோல் இட் இஸ் யூஸ்டு அஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். கார்கோல் பவுடரை தயாரிக்கிறதுக்காக இது மிக்ஸ்டு வித் பவுடர்டு கார்கோல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ், இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இந்த சிந்தசைஸ் ஆஃப் மெத்தனால் அண்டு அமோனியாவையும் இது என்னது உருவாக்குறதுக்காக ஆக்சிஜன் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் தான் என்ன, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தயர் க்ரோத். அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் என்னது க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வளர்ச்சிக்கு. ஆல் லிவிங் ஆர்கனைசம்ஸ் கண்டைன் நைட்ரஜன். எல்லா ஆர்கனைஸில் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. இட் இஸ் ஆன் எசென்சியல் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நைட்ரஜனில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். இதில் என்ன இருக்குது, ப்ரோட்டீனும் நியூக்ளிக் ஆசிட்ஸும் இருக்குது, அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரியல் கட்டமைப்பு. நெக்ஸ்ட் என்னது, இட் வாஸ் ஃபஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஏர் பை ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் கார்ல் வில்ஹெல்ம் அப்படிங்கிறவர் 1772 ஐசோலேட் பண்ணுறாரு. த நேம் நைட்ரஜன் இஸ் derived ஃப்ரம் த Greek word நைட்ரான் அண்ட் ஜீன் மீனிங் ஐ ப்ரொடியூஸ் நைட்டர். நைட்டர் இஸ் பொட்டாசியம் nitrate compound of nitrogen. Antonella Lavoisier suggested name absorbed from the Greek word meaning no life அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்யூரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட அக்யூரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நைட்ரஜன் இஸ் த
4th most abundant element in the human body by mass. அதிக அளவில் காணப்படுற ஒரு கேஸஸ் வந்து என்னது வாயுக்கள் நைட்ரஜன். இட் accounts for about 3% of the mass of human body. It is thought to be 7th most abundant element of the universe by mass. Right? And the largest moon of Saturn has an atmosphere made up of 98% nitrogen. எங்கே இருக்குது Saturnல nitrogen occurs both in free state and combined stateல இருக்கும். nitrogen exists in the free stateல எப்படி atmospheric air is dinitrogen N2 ரெண்டு molecules dinitrogen அதோட நைட்ரஜனோட அட்மாஸ்பியரிக்ல இருக்கும் ஃப்ரீ ஸ்டேட்டில். இட் இஸ் ப்ரெசன்ட் volcanic gases and gases evolved the burning of coal. என்னது வால்கன் கேஸஸ் பர்னிங் ஆஃப் கோல், அந்த வால்கனோ எரியுது இல்லாமல் எரிமலை, அதுக்காக அங்கே என்ன அங்கே நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் கம்பைன்ட் ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் லைக் நைட்ரேட் chili salt peter. It is present in organic matter such as protein, enzymes, nucleic acid, etc. Next, இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா நைட்ரஜனோட இட் இஸ் இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஓடர்லெஸ், கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, மனம் இருக்காது. இந்த கேஸஸில் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி லைட்டர் தென் ஏரை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இட் இஸ் ஸ்லைட்லி soluble in water, வாட்டரில் சொல்யூபிளாக இருக்கும். நைட்ரஜன் பிகம்ஸ் ஏ லிக்யூடு, ஏன்னா லிக்யூட் ஃபார்மில் போன்ற நைட்ரஜன் பிகம்ஸ் ஏ liquid at low temperature at looks like water. When it freezes, குளிர் நிலையில் it becomes a white solid. It is neutral to litmus like oxygen. Next, chemical properties of nitrogen. First one என்ன chemical reactivity. Nitrogen is inactive and ordinary conditions. It combines with many elements at high temperature and pressure or in the presence of catalyst. இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், ஆர்டினரி கண்டிஷனில் இன்ஆக்டிவேட்டாக இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் அதிக ப்ரெஷரில் இது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எரிதல் கம்பஸ்டபிலிட்டி. நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டபிள் ஆர் எ சப்போர்ட்டர் ஃபார் கம்பூஷன். என்னது ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் moderates the rate of combustion. Nitrogen is neither combustible nor a supporter for combustion. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்க்கலாம். நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் எக்ஸெட்ரா. எதில் ரியாக்ட்ஸ் பண்ணும்? மெட்டல்ஸ் லைக் வித் லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி இதில் ரியாக்ட் பண்ணும். அட் ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணும் டு ஃபார்ம் தேர் கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸ். இப்போ மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கும்? ஹை டெம்பரேச்சரில் இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்காங்களாம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சரோட சிம்பிள். ஹை டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணி மெட்டல் நைட்ரைட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டல் கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சரை என்ன கிடைக்கிது? கால்சியம் நைட்ரைட் கிடைக்கிது, Ca3N2. ஓகே, நெக்ஸ்ட் பாருமா ஒரு ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டலோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா அண்ட் high temperature to form their corresponding nitrogen compounds. இப்போ நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் ரெண்டு ரியாக்ட் பண்ணி நான் மெட்டல்னா என்னது? ஹைட்ரஜன், ஆக்சிஜனுங்கிறது உலோகம் அல்ல, அது கேஸஸ், நான் மெட்டல் சொல்கிறோம். மெட்டல் நான் மெட்டலுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். இப்போ மெட்டல் அப்படின்னா லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் ஒரு உலோகங்கள் எல்லாம் மெட்டல் சொல்லுவோம். உலோகங்கள் அல்லாதது தான் என்ன சொல்லுவோம்? நான் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி கேஸஸ். இப்போ நான் மெட்டல் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி ஹை டெம்பரேச்சர் நைட்ரஜன் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்கம்மா. ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜனும் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அம்மோனியா 2NH3 அப்படிங்கிற அம்மோனியா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து யூசஸ் ஆஃப் நைட்ரஜனோட யூசஸ் என்ன அப்படின்னா லிக்யூட் நைட்ரஜன் இஸ் யூஸ் அஸ் ஏ ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் ஆகுது. லிக்யூட் நைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுது? ரெஃப்ரிஜரண்ட்க்கு யூஸ் ஆகுது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இனர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் செர்டன் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறதுக்கு நைட்ரஜன் வாயு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அம்மோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுது. பை ஹேபர்ஸ் ப்ராசஸ் மூலமாக
அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுது which is then covered into fertilizer and nitric ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஃபெர்டிலைசரும் கன்வெர்ட் ஆகுது. அது வந்து உரமாக கன்வெர்ட் ஆகுது, நைட்ரிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்ஃப்ளேட்டிங் டயர்ஸ் ஃபார் டயர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த ஸ்பேஸ் above the மெர்க்குரியோட ஸ்பேஸ் நிரப்புறது இருக்கும். அண்ட் ஹை டெம்பரேச்சரில் தெர்மாமீட்டர் டு ரெடியூஸ் த எவாபரேஷன் ஆஃப் மெர்க்குரி. என்னது எது ரெடியூஸ் பண்ணுது? மெர்க்குரி எவாபரேஷன் ஆகிறத அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் மெனி எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கா சச்சஸ் டிஎன்டி அப்படிங்கிறத அந்த வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்குது. நைட்ரோ கிளிசரின் அண்டு கன் பவுடர் அண்டு கண்டைன் நைட்ரஜன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும் அதில். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபுட்ஸை ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து தயாரிக்கிறதுக்காக, இரும்பு தயாரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ரெடியூசிங் ஏன்னா ஃபயர் ஹசார்ட்ஸ் இரும்பு அண்ட் அந்த இரும்பில் ஏற்படுற அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே தூள், அந்த தூசி அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபயர் ஹசார்ட். அண்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் த கேஸ் இன்கேண்டிசன்ட் லைட் பல்ப்ஸ்க்கும் யூஸ் ஆகுது நைட்ரஜன் வந்து. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பற்றி பார்க்கலாம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எதில் இருக்கும்? நைட்ரஜன் சர்க்குலேட்டட் இந்த ஏரில் இருக்குது, சாயிலில் இருக்குது. அண்ட் லிவிங் திங்ஸ் அஸ் த எலமெண்ட் இட் செல்ஃப் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். நைட்ரஜன் வந்து ஏரில் இருக்குது, காற்றில் இருக்குது, மண்ணில் இருக்குது. அண்ட் லிவிங் திங்ஸில் எல்லா எலமெண்ட்லேயும் நைட்ரஜன் காணப்படுது, ஒரு கூட்டுப்பொருளாக காணப்படுது. ஜஸ்ட் அஸ் தேர் இஸ் எ சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் இன் நேச்சர், ஸோ ஆல்சோ தேர் இஸ் எ சர்க்குலேஷன் ஆஃப் நைட்ரஜன். இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். என்னது பிளான்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக க்ரோத் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது? நைட்ரஜன் தேவைப்படுது. த பிளான்ட்ஸ் கேனாட் மேக் யூஸ் ஆஃப் த எலமெண்ட் நைட்ரஜன் ஃப்ரம் த ஏர் அஸ் சச். த பிளான்ட்ஸ் ரெக்வயர் soluble compounds of nitrogen. Thus plants depend on other process to supply them with nitrates. Any process that converts nitrogen in the air into useful for nitrogen compound is called nitrogen fixation அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராசஸ் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் வந்து ஏரில் இருக்கும், அது வந்து யூஸ்ஃபுல்லாக நைட்ரஜன் காம்பவுண்டாக அதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்ட் பை மென். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து என்னது 2 டைப்ஸில் இருக்குது. நேச்சுரல் ஃபிக்சேஷன், ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் இருக்கும். ஃப்ரம் லெகுமினேஸ் பிளான்ஸ் லைட்னிங் 2 டைப்ஸில் இருக்குமா. லெகுமினேஷன் பிளான்ஸில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடைபெறும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட்டும் உருவாகும் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷனில். நெக்ஸ்ட் அக்யூரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அக்யூரன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு பற்றி நம்ம பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு சிம்பிளாக நான் CO2 அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் ஏரில் இருக்கும் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எபோட் எவ்வளோ இருக்குன்னா 0.03% இருக்கும். இது வந்து ரெஸ்பிரேஷன் எதில் பங்கெடுக்குதுன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் டியூரிங் ரெஸ்பிரேஷனில் இது காணப்படும். இது பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் சைக்கிள்ஸ் மூலம் ஹியூமனில் CO2 எமிஸ் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள்ஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுது? பிளான்ட்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு. இதன் CO2 இஸ் த அட்மாஸ்பியர் ஹஸ் இன்க்ரீஸ் க்ளோமிங் டெம்பரேச்சர் என்ன பண்ணுது? அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு. வைல் CO2 கார்பன் டை ஆக்சைடு டிரைவ்டு ஃப்ரம் எதில் வந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் இஸ் வெரி ஸ்மால் காம்பவுண்ட் ஆஃப் த குளோபன் கார்பன் சைக்கிள் வந்து. ஓகே, natural carbon exchange that cannot absorb all the conditions CO2. CO2 is cumulative, extra cumulative. Next physical properties of carbon dioxide என்ன அப்படின்னு பார்த்தோம்னா physical property carbon dioxide physical properties பார்த்தோம் அப்படின்னா carbon dioxide is a colorless-ஆக இருக்கும், odorless gas. It is heavier than air விட ரொம்ப ஹெவியராக இருக்கும். It is does not support combustion, எரிதலுக்கு துணை புரியாது. It is fairly soluble in water and turns blue litmus slightly red கலரில் இருக்கும் லிட்மஸ் தாளில். ஸோ இட் இஸ் அசிடிக். இது வந்து நேச்சுரலானது அசிடிக் ஃபார்மில் இருக்கும். இட் கேன் ஈஸிலி பி லிக்யூஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் ஆல்சோ be solidified. This solid form of carbon dioxide is called என்னது dry ice. ஐஸ் ஃபார்மாக உருவாகுது which undergoes sublimation.
இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூஸ்டபிலிட்டி இஸ் நாட் கம்ப்யூஸ்டபிள் அண்ட் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்ப்யூஷனுக்கு எரிதலுக்கு துணை புரியாது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் கம்பைன் வித் CO2 கம்பைன் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகுது கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ் ஃபார்ம் வேரஸ் மெக்னீஷியம் கிவிட்ஸ் ஆக்சைடு அண்ட் கார்பன் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்கம்மா. சோடியம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் கார்பனேட் கிடைக்குது. மெக்னீசியம் வந்து கார்பனேட்ஸ் ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் அப்படி பேஸ்னால் காரம் சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை நடுநிலை ஒரு ஆக்சைடு சொல்லுவாங்க நியூட்ரலைஸ்னா பை கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஒரு அசிடிக் ஃபார்மில் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ் கார நிலையில் இருக்குது. பேஸ் அண்ட் அசிடிக் டு ஃபார்ம் ஆஃப் சோடியம் கார்பனேட் சால்ட் அப்படிங்கிறது உருவாக்குது. இப்போ பேஸும் ஆசிடும் இணைஞ்சு என்ன ரியாக்ட் பண்ணுது சால்ட் அண்டு வாட்டர் கிடைக்குது நம்மளுக்கு. சோடியம் கார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இணைந்து ரியாக்ட் பண்ணி சோடியம் கார்பனேட் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருமா ரியாக்ஷன் வித் லைம் வாட்டரில் எப்படி கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் calcium hydroxide. When a limited amount of carbon dioxide is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. இதில் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன கிடைக்குது கால்சியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்குன்னா லைம் வாட்டரில் இருக்குது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடை ரியாக்ட் பண்ணி இணைந்து ரியாக்ட் பண்ணி கம்பெனி ரியாக்ட் பண்ணி கால்சியம் கார்பனேட் அண்ட் ப்ளஸ் வாட்டர் H2O ஃபார்ம் ஆகுது. when an excess amount of CO2 is passed through the lime water, it is first turns milky and milkiness disappear due to formation of soluble calcium hydrogen carbonate. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு யூஸஸ் என்ன அப்படின்னா CO2 is used to prepare soft drinks and aerated drinks. நீங்களே பார்த்துருக்கலாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் குளிர்பானத்துலேயும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அது தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இட் இஸ் யூஸ்டு மேனுஃபேக்சரிங் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ் மூலம் சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருமா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு called as dry ice is used as refrigerate. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுற ஐஸ் ஐஸ் கட்டி உருவாக்குறது ரெஃப்ரிஜரேட்டில் யூஸ் ஆகுது. திஸ் கேஸ் ஸோ கோல்டாக இருக்கும் மாய்ச்சர் த ஏர் கண்டென்ஸ் ஆன் இட் கிரியேட்டிங் ஏ டென்ஸ் ஃபாக் அடர்த்தியான ஒரு புகையை உருவாக்கும் விச் இஸ் யூஸ்டு இன் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் மூவி எஃபெக்ட்ஸ். இட் இஸ் யூஸ்டு அலாங் வித் அமோனியா இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா தயாரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. CO2 கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு எக்ஸெட்ரா. ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக ஃபுட் கிரைன்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதான் ட்ரை ஐஸ் ஃபார்ம். நம்ம சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த மாதிரி கெட்டிய ஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரி இந்த டம்ளரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை ஐஸ் யூஸ்டு ரெஃப்ரிஜரேட்டரில் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்தோன்னா குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகளவு குளோபல் வார்மிங் உண்டு பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. நம்ம தான் என்ன பண்ணுறோம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் வெப்பநிலை கார்பன் இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் மூலமாக வெஹிக்கிள்ஸ் மூலமாகவும் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து என்ன குளோபல் வார்மிங்கை உண்டு பண்ணுது. த சோலார் ரேடியேஷன் இஸ் த அப்சர்வ் த சர்ஃபேஸ் லேண்ட் அண்ட் ஓசன் இட் டர்ன் த ரிலீஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் ஹீட் இன் டு த அட்மாஸ்பியர். certain gases molecules present in the atmosphere observe in the infrared rays and radiate heat all direction. எல்லா டைரெக்ஷனில் என்ன பண்ணுது இது ஒரு ஹீட்டை உற்பத்தி பண்ணுது. மெயின் டெம்பரேச்சர் எர்த் சர்வீஸோட மெயின் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ரேடியேஷன் மூலமாக அது வந்து என்ன பண்ணுது கேஸ் வாயுக்களோட அளவும் ஹீட்டாக இருக்குது. இதுதான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் CO2 நைட்ரஸ் ஆக்சைடு N2O CH4 மீத்தேன் CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களாம் லெவல்ஸ் the increase in the levels of these gases result the gradual increase temperature of earth surfaceல ஹீட் அதிகமாகிற காரணம் என்னென்னா இதோட கேஸஸோட இது அதிகமாகிறப்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது. The increased greenhouse effect is caused due to increase in the air pollution உருவாக்குது. The average increased temperature of the atmosphere, this is called global warming. அட்மாஸ்பியரில் அதிக அளவு டெம்பரேச்சர் ஆகிறப்ப தான் என்ன சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க எர்த் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த பிக்சர் சன்லேருந்து சோலார் ரேடியேஷன் இருக்காமல் அதுலேருந்து
இதிலிருந்து சோலார் ரேடியேஷன் மூலமாக வெப்பம் பூமிக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் என்னது அட்மாஸ்பியர் காற்று மூலமாக வெப்பம் பூமிக்கு வருது. அதனால தான் அதோட கேஸஸோட இது அதிகமாகிறப்ப அளவு அதிகமாகிற பூமி வந்து ரொம்ப வெப்பமடையுது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். தி ஃபாலோவிங் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாசியர்ஸ். இதோட எஃபெக்ட்ஸ் குளோபல் எஃபெக்ட்ஸ் மெல்ட் ஆகும், ஐஸ் கேப்பும் கிளாசியர்ஸும் மெல்ட் ஆகும். இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளூட்ஸ், என்னது வெள்ளம் உருவாக்கும். நம்ம பனி பாறைகள் பனிக்கட்டிகள்லாம் இருக்குது, அது வந்து இதாக சாயில் எரிசன் அன்சீசனல் ரெயின்ஸ் அப்போ என்னது அதிக அளவு வெப்பமாகிறப்ப பனிப்பாறைகள் இதெல்லாம் என்ன பண்ணுது மெல்ட் ஆகிடுது. அதனால வந்து ஃப்ளூட்ஸ் உருவாகுது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீசிஸ். நிறைய டைவர்சிட்டி அழியிறதுக்கு இது வெப்பம் அதிகமாகறனால நிறைய ஸ்பீசிஸ் வந்து அழியிறதுக்கு காரணமாகுது. ஸ்ப்ரீடிங் ஆஃப் வாட்டர் போன் அண்டு இன்செக்ட் போன் டிசீஸ் வந்து நம்மளுக்கு உருவாகுது. நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு சேவ் த எர்த் அண்ட் இட் ரிசோர்ஸ் வி நீட் டு டேக் சர்டன் சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ரிடக்ஷன் இன் த யூசஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ப்ரிவென்ட் எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, ரிடக்ஷன் த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன், என்ன பண்ணலாம், மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை அதிக அளவு வெட்டக்கூடாது, அதிக அளவு வெட்டுறது தடுக்கும். டீஃபாரஸ்டேஷன். ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் சிஎஃப்சி யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ், நிறைய மரம் வளர்க்கணும். ரெடியூசிங் ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரீசோர்ஸஸ் யூஸ் பண்ணாவே என்னது நம்ம என்ன பண்ணலாம், புவி வெப்பமடையதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆசிட் ரெயின் வாட்டர் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ரெயின் வாட்டர் எப்பவுமே பியூரஸ்ட் வாட்டர் தான். ஆனால் என்ன பண்ணுது, இங்கே இருக்க பொல்யூஷன் உண்டாகிறதுனால என்ன பண்ணுது, அங்கேருந்து ஆக்சைட்ஸ், நைட்ரஜன், சல்பர், ஏர் ரிலீஸ்டு பை ஃபேக்ட்ரிஸ் மூலமாகவும் பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் வெப்பமடைதல் நிறைய எரிதல் மூலமாகவும் வால்கனோஸ் எரிதல், இந்த மாதிரி எரப்ஷன் ஆஃப் வால்கனோஸ் எரிமலை மூலமாக என்னது நிறைய கேஸஸ் வந்து வெளியில் வருது. நைட்ரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட் இதெல்லாம் என்ன பண்ணுது, ரெயின் வாட்டரில் கலந்து நம்மளுக்கு என்ன உருவாகுது, ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வருது. இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஆசிட் ரெயின் வந்து இண்டஸ்ட்ரி நைட்ரஸ் சல்ஃபர் டை ஆக்சைடில் எனது இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக போய் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் இதில் கலந்து க்ளவுட்ஸில் மழை நீராக வர்றப்ப என்ன நம்மளுக்கு கிடைக்குது, அம்மோனியா, ஆசிட் ரெயின், H2SO4, HNO3 இந்த மாதிரி மழைநீரில் கலந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, ட்ரீஸ் கில்டு பை ஆசிட் ரெயின். எதை கில் பண்ணுது, மரங்களை எல்லாம் அழிச்சிருது, ஆசிட் ரெயின் உருவாகுது. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஆசிட் ரெயினோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இட் இரிட்டேட்ஸ் ஐஸ், கண்ணெல்லாம் இரிட்டேட் ஆகும், எரிச்சல் உண்டாக்கும். என்னது ஸ்கின்லையும் இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. இன்ஹிபிட் செர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ், விதை வந்து முளைத்தலை தடை பண்ணும். இட் சேஞ்சஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயிலோட தன்மையை வந்து என்ன பண்ணும், சேஞ்சஸ் பண்ணும். நிறைய பிளான்ட், அக்வாட்டிக் லைஃப் அனிமல்ஸ்லாம் அழிச்சிரும், அக்வாட்டிக் லைஃப்லாம். இட் காசஸ் கொரஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா, நிறைய இது உருவாகும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா, ஆசிட் ரெயின் அண்ட் ஹீட் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை த ஃபாலோவிங் வேஸ். எப்படின்னா, மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் வந்து சச்சஸ் பெட்ரோல், டீசல் எக்ஸ்ட்ரா மினிமைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸஸை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் மேப் கொடுத்துருக்காங்க உங்கள் லெசனில். ஏர் வந்து என்னது, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றி நம்ம இங்கே பார்த்தோம். ஆக்சிஜன் வந்து டென்சர் தென் ஏர், ப்ரீத்திங் கேஸ், வெல்டிங் அண்ட் ஃபியூல். நைட்ரஜனில் லைட்டர் தென் ஏர், ஃபெர்டிலைசர், இன்ஃப்ளாட்டிங் டயர், ரெஃப்ரிஜரண்ட். கார்பன் டை ஆக்சைடு ஹெவியர் தென் ஏர், ட்ரை ஐஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் யூஸ் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் என்ன பண்ணோம், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின்ஸ். இது கான்செப்ட் மேப் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க கான்செப்ட் மேப். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த லெசன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.